இப்போ நாம இந்த 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளை பற்றிய விஷயங்களை பற்றி இங்கே பார்ப்போம். இப்போ இங்கே கோவிட் ரிலீஃப் சொல்லிட்டு அது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. கொரோனா வைரஸ் பேண்டமிக் அது சார்ந்த விஷயங்கள். கோவிட் ரிலீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் அண்ட் அதர் ஆக்சிஜன் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சர்டன் டயக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் டெஸ்ட் கிட்ஸ் இந்த மாதிரி கோவிட்-19 சம்மந்தப்பட்டது அண்ட் கோவிட்-19 வேக்சின்ஸ் தடுப்பூசி எக்ஸெட்ரா இது எல்லாமே ஃபுல் எக்ஸம்ஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி. எப்போனா அது வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யும் பொழுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது இந்த எக்ஸம்ஷன் வேலிட் அப் டு 31/8/2021 ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த எக்ஸம்ஷன் இருக்கு. இது முக்கியமாக இங்கே என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஒன்லி வென் தோஸ் குட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இம்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஐஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஆகஸ்ட் 31 வரைக்கும். ஆல்ரெடி இதில் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் இன் வியூ ஆஃப் ரைசிங் பிளாக் ஃபங்கஸ் கேசஸ், இந்த கருப்பு புஞ்சை நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கான மருந்து இந்த அம்ஃபோடெரிசின் பி அப்படின்ற மருந்துக்கும் இந்த ஐஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் இம்போர்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஐஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் கோவிட்-19 சார்ந்த இப்போ தற்போதைய எக்ஸம்ஷன். இது இல்லாமல் ஃபர்தர் ரிலீஃப் இன் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ஆஃப் கோவிட்-19 இதை தாண்டி கோவிட்-19 மெடிசன்ஸ் அதன் மேலே சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுறதுக்காக குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டி இருக்குது. அவர்கள் இதை ஆராய்ந்து ரிப்போர்ட் தருவாங்க. அதன் அடிப்படையில் அந்த ரேட்ஸ் இதர விஷயங்களும் நாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இம்போர்ட் அல்லாது உள்நாட்டு வணிகத்தில் இருக்கக்கூடிய கோவிட்-19 ரிலேட்டட் குட்ஸுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அதில் இருக்கக்கூடிய இந்த டேப்லெட்ஸுக்கும் ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு 12%லேருந்து 5%. அடுத்து சர்டன் கிளாரிஃபிகேஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க. இந்த லெவி ஆஃப் ஐஜிஎஸ்டி அண்ட் ரிப்பேர் வேல்யூ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ எல்லாமே இந்த கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் எ ரெக்கமெண்டேஷன். இது அந்த கவுன்சில் உறுப்பினர்களால் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்களால இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டமாக்கப்பட்ட, அதாவது நோட்டிஃபை பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷன்ஸ் இது சார்ந்த அறிக்கைகள் இப்போ அடுத்த நாட்களில் வரும். அது வந்த பிறகு தான் இந்த திருத்தங்கள்லாம் நடைமுறைக்கு வரும். அது ஆல்ரெடி நம்ம அனைவரும் அறிந்த விஷயம்தான். இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றது. அடுத்தது இந்த ஜிஎஸ்டி ரேட்டு இந்த 12% ஒரு விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த நாசில் லேட்ரல்ஸ் அப்படின்ற விஷயம் இந்த 8424 இருக்க விஷயம் தனியாக செப்பரேட்டாக விற்கும் பொழுது குட்ஸ் ஆர் சோல்டு செப்பரேட்லி இஃப் தீஸ் திங்ஸ் ஆர் சோல்டு செப்பரேட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அந்த நோட்டிஃபிகேஷன் டேரிஃப் நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில விஷயங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இந்த சர்வீசஸ் சப்ளை டு அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த மதிய உணவு மிட்வே மீல், அது இந்த ப்ரீ ஸ்கூல் அங்கன்வாடி இன்க்ளூடிங் அங்கன்வாடிஸ் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற அவங்களுக்கு
இது கவர்மெண்ட் ஸ்பான்சர்டாக இருந்தாலும் சரி, இல்லை கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் மூலமாக செய்யப்படுறதா இருந்தாலும், முதல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு இருந்தது. இப்போ வந்து irrespective ஆஃப் வெதர் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஆர் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ், இட் அப்ளைஸ் டு ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயமும் நம்ம அந்த அறிக்கை வரும் பொழுது அதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது, that to clarify these services provided by way of examination including entrance exam, fees charged for such examinations by National Board of Examination, போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் உடைய ஃபீஸ் அதை பற்றி சொல்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய இன்புட் சர்வீசஸ் ரிலேட்டிங் டேரக்ட் டு ஆர் எக்ஸாம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இன்புட் சர்வீசஸ், இதுவும் அந்த ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ அதனுடைய விவரத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். To make appropriate change in the relevant notification for explicit provision to make it clear that landowner promoters could utilize credit of GST charged to them by developer promoters. அதாவது ஒரு நிலம் இருக்கு, இல்லை நிலம் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் இருக்காங்க, அந்த நிலத்தை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறவங்க, இவர்களுக்கு இடையில் நடக்கும் டிரான்சாக்ஷன், அதில் அந்த லேண்ட் ஓனருக்கு அவருக்குரிய போர்ஷனாக, அவர் போர்ஷன் ஆஃப் ரெவென்யூவாக, அவர் லேண்டை கொடுத்ததுக்கான ரெவென்யூவாக கொடுக்கப்படும் அந்த காம்பன்சேஷன், பில்டிங்காக கொடுக்கப்படும் காம்பன்சேஷன், அதற்கான ஜிஎஸ்டி, அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணுவதற்கான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான நோட்டிஃபிகேஷன் வரும் பட்சத்தில் இதனுடைய முழு விவரம் புரிஞ்சுக்கலாம். இந்த எம்ஆர்ஓ, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் ஓவரால் சர்வீசஸ்ன்னு சொல்லி, இது போன வருஷம் மார்ச் மாதம் ஏர்கிராஃப்ட் அதுக்கு மட்டும் இருந்தது. அதை இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவரால் சர்வீசஸ், எம்ஆர்ஓ அப்படின்ற விஷயம், இது ஷிப்பு வெசல்ஸ், கப்பல்கள், அதுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி எம்ஆர்ஓ சர்வீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷிப் வெசல் ஷால் பி ரெடியூஸ் டு 5%. அதான் ஏற்கனவே இது வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த மாதிரி 18லேருந்து 5 ஆச்சு. அது இப்போ ஷிப்பு வெசல், கப்பல்களுக்கும் இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை, பிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் B2B சப்ளை ஆஃப் எம்ஆர்ஓ சர்வீசஸ், ஷிப்பு வெசல் அதில் இருக்கும் இந்த எம்ஆர்ஓ சர்வீசஸுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளையை என்ன சொல்கிறாங்கன்னா, லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ், அந்த சேவை யாருக்கு செய்யப்படுகிறதோ அவர் இருக்கும் இடம், லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட், ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் டேக்ஸ் போடணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. டு கிளாரிஃபை, அடுத்து, டு கிளாரிஃபை தட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வை ஆஃப் மில்லிங் ஆஃப் வீட் பேடி, அதாவது மாவு ஆக்குறாங்க, சச் ஃப்ளோர் ஆர் ரைஸ் அண்டர் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பிடிஎஸ்ல ரேஷன் கடைகளில் அந்த மாவுகளாக சப்ளை செய்தாலும் அது ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்டட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் இன் சச் காம்போசிட் சப்ளை டஸ் நாட் எக்ஸீடு 25%, அதாவது அது மாவு அரைச்சி கொடுக்கறதுக்கு ஆன சர்வீசஸை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னால் மாவாக அரைச்சி கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்ஸு. அப்போ அதில் மெட்டீரியல் காம்போனண்ட் வந்து 25%க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதர்வைஸ் சச் சர்வீசஸ் would attract GST at 5%ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு முழுமையாக பார்க்கலாம். இஃப் சப்ளைஸ் டு எனி பர்சன் ரிஜிஸ்டர்ட் அட் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் எ பர்சன் ரிஜிஸ்டர்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ். ஆமாம், நீங்கள் அரசாங்கத்துக்குன்றப்ப டிடிஎஸ் நமக்கு அங்கே வரும் இல்லையா. நம்ம ஆம்னஸ்டி ஸ்கீம், இந்த ரிட்டர்ன் ஃபைலிங் சார்ந்த விஷயங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆம்னஸ்டினா பொது மன்னிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இது ஏற்கனவே 2-3 முறை கொடுக்கப்பட்டது. முழு லேட் ஃபீ வேவரும் போன வருடம் பேண்டமிக் பீரியடில் அந்த 500 ரூபாய் வரைக்கான விஷயமும் கொடுக்கப்பட்டது. இப்போ கொஞ்சம் அதில் சில மாற்றத்தை மட்டும் கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 2017 ஜிஎஸ்டி ஆரம்பித்ததிலிருந்து ஏப்ரல் 2021 போன மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய GSTR 3B யாரும் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னா, இவங்களுக்கு லேட் ஃபீ வந்து மேக்ஸிமம் லேட் ஃபீ ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் தான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி லேட் ஃபீன்றது 5000, 10,000 ரூபாய் என்பது தான் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஆம்னஸ்டி ஸ்கீம் புதுசாக இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுல பழைய 2017 நம்ம ரிட்டர்ன்களை பதிவிடும் பட்சத்தில் இப்போ நம்ம பதிவிடாமல் வச்சுருக்கிறவங்க, பெண்டிங் வச்சுருக்கிறவங்க, இப்போ ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க இந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்திலாம். இதில் என்னென்னா, இந்த 500 ரூபாய் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி இல்லாதவங்க, இப்போ நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க, இல்லை எக்ஸஸ் இன்புட் கிரெடிட் இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் மாதத்தில் அப்படின்னா 500 ரூபாய் தான் லேட் ஃபீஸு. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, லேட் ஃபீ இஸ் 1000 rupees, 500. இது யாருக்கு அப்படின்னா, டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கிற பட்சத்தில், ஏன்னா 500 ரூபாய், 250 ரூபாய் அப்படின்றது டேக்ஸ் லைபிலிட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த லேட் ஃபீ கேப்பிங்கு. இந்த 1000 ரூபாய் அப்படின்றது மற்றவர்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி இருந்து. ஆனால் டேக்ஸ் லைபிலிட்டி இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இதெல்லாமும் தாண்டி நமக்கு அந்த செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4, 16 சப்செக்ஷன் 4, அதில் அந்த இன்புட் கிரெடிட்டை நம்ம அவைல் பண்ண முடியாது. அந்த கட்டுப்பாடு இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து நம்ம அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தா தான் அதை அவைல் பண்ண முடியுன்ற விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆம்னஸ்டி எல்லாம் யாருக்கு பயன்படும்னா, இன்புட் கிரெடிட் எடுக்காமல் அவுட்வர்ட் லைபிலிட்டி இருக்கிறவங்க ஆரம்ப காலத்துலேருந்து ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தாங்கன்னா ஃபைல் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆனால் அப்ளிகபிள் இருக்குது. லேட் ஃபீ தான் வந்து கேப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த ஆம்னஸ்டி ஸ்கீம், இந்த பொது மன்னிப்பு வந்து எந்த பீரியடில் இருக்குன்னா, நமக்கு 3 மாதத்துக்கு இருக்குது. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே பழைய விஷயங்களை திருத்தம் செய்திக்கிறவங்க, பெண்டிங் இருக்கிறது ஃபைல் பண்ணுறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ரேஷ்னலைசேஷன் ஆஃப் லேட் ஃபீ இம்போஸ்ட் அண்டர் 47 சொன்னால், இது இனிமேல், ஏன்னா மேலே கொடுக்கப்பட்டது வந்து ஆம்னஸ்டி ஸ்கீமு, பழைய ரிட்டர்ன்களை ஏப்ரல் வரைக்குமான ரிட்டர்ன்களை பதிவிடுவதற்கு. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வரும் காலங்களில் லேட் ஃபீ எல்லாத்தையுமே திருத்தி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்த லேட் ஃபீ, அதாவது 5000 அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. இங்கே என்னென்னா, ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு நில் ரிட்டர்ன், நில் அவுட்வர்ட் சப்ளை, நில் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது, நில் அவுட்வர்ட் சப்ளை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் லேட் ஃபீஸு 500 ரூபாய் தான். நல்லா கவனம் பண்ணி பார்த்தீங்கன்னா, பழைய நடைமுறையில் நில் ரிட்டர்னாக இருந்தாலும் 20 ரூபாய் டெய்லி அக்யூமுலேட் ஆகும். அதுக்கும் மேக்ஸிமம் 5000, 10,000 இருந்துச்சு. பட் இங்கே நில் ரிட்டர்னுக்கு இனிமேல் வரும் காலங்களில், இது ஆம்னஸ்டின்னு இல்லை, இனிமேல் வரும் காலங்களில் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் லேட் ஃபீ 500 ரூபாய். இது ஒரு மிக மிக அவசியமாகவும் வரவேற்கத்தக்க ஒரு லேட் ஃபீஸ். ஏன்னா லேட் ஃபீ இவ்வளோ நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கிறதுன்றது தான் எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டாக இருந்தது. அது இப்போது பெருமளவில் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதர் டேக்ஸ் பேயர்ஸ், நில் இல்லாமல் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அப் டு 1.5 crores இருக்கிறவங்க, பிறகு 1.5 crores 5 crores இருக்கிறவங்க, அடுத்து வந்து அபோவ் 5 crores இருக்கு. அபோவ் 5 crores இருக்கிறவங்க எந்த சேஞ்சும் இல்லை, அது ஆஸ் யூஷுவல் இருக்கிறது அப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு சேஞ்சே எங்கன்னா அப் டு 5 crores டர்ன் 1.5 crores இருக்கிறவங்களுக்கும், அடுத்து 1.5 crores 5 crores இருக்கிறவங்களுக்கு தான் மாற்றம் இங்கே இருக்குது. இப்போ அப் டு 1.5 crores இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் லேட் ஃபீ 2000 ரூபாய் தான். 1000 ரூபாய் சிஜிஎஸ்டி, 1000 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி, டோட்டலாக 2000 ரூபாய் வரைக்கும் தான் அவங்க மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு லேட் ஃபீ இனிமேல் வரும் காலங்களில் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர், அது
1.5 கோடியிலிருந்து 5 கோடி வரையும் இருக்கிறவங்களுக்கு லேட் ஃபீ மேக்ஸிமம் 5,000 ரூபாய் தான். அதாவது 2,500 ரூபாய் சிஜிஎஸ்டி, 2,500 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி, 10,000 ரூபாய் கிடையாது, 5,000 ரூபாய் தான். நார்மலாக இது டெய்லி லேட் ஃபீ 50 ரூபா, 25 ரூபா, 25 ரூபா, 50 ரூபா லேட் ஃபீ அக்யூமுலேட் ஆகி மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்ற விஷயம். இதே லேட் ஃபீ இது ஜிஎஸ்டிஆர் 4க்கும் சொல்லிடுறாங்க. ஜிஎஸ்டிஆர் 4க்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிஆர் 4 டேக்ஸ் லைபிலிட்டி இல்லை, நில்லா இருந்தால் 500 ரூபா மேக்ஸிமம் லைபிலிட்டி. டேக்ஸ் லைபிலிட்டி இருந்தால் 2,000 ரூபாய் லேட் ஃபீஸ். 2,000 ரூபாய் லேட் ஃபீஸ். அந்த 1.5 கோடிக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கான அதே விகிதத்தை தான் இங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரும் காலங்கள், இது ஆம்னஸ்டிக்கும் இதுவும் சம்மந்தம் இல்லை. இது வரும் காலங்களில் இனிமேல் இதுதான் மேக்ஸிமம் லேட் ஃபீ. அடுத்து லேட் ஃபீ கேப்பிங் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 7 அந்த ரிட்டர்னுக்கும் சொல்கிறாங்க. இது 2,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இது நம்ம அந்த டிடிஎஸ் சார்ந்த விஷயங்களுக்கான ரிட்டர்ன் லேட் ஃபீ. All the above proposals to be made applicable for prospective tax period அப்படின்னா இது வரும் காலங்களில், ப்ராஸ்பெக்டிவ் இனி வரும் மாதங்களுக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த தேதியை நாம் பார்த்துக்கலாம். In addition to the relief, இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன், இதற்கான அறிக்கை வந்த பட்சத்தில் தான். இதில் முக்கியமாக இங்கே சட்ட திருத்தமும் இருக்கு, பார்க்கலாம். சட்ட திருத்தம் வந்து எவ்வாறாக கொடுக்கப்படுகிறது, ஏன்னா செக்ஷன் 47 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த செக்ஷன் 47 திருத்தம் வந்து நம்ம அது சட்டத்தில் திருத்தமான பிறகுதான் இந்த விஷயங்கள் நமக்கு அப்ளை ஆகும். இந்த கோவிட்-19 ரிலேட்டட் ரிலீஃப் மெஷர்ஸ் இது ஏற்கனவே நமக்கு 1/5/2021 அப்போ கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனுடைய தொடர்ச்சியாக இதை சொல்கிறாங்க. அதாவது அப் டு 5 crores நமக்கு ஏற்கனவே வந்து 30 நாளைக்கு வரைக்கும் லேட் ஃபீ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. 30 நாளைக்கு வரைக்கும் லேட் ஃபீ இல்லை. ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாங்க இல்லையா. அதாவது மார்ச் ரிட்டர்னுக்கு வந்து 45 நாளாக சொல்லிடுறாங்க. அடுத்து ஏப்ரல் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு 30 நாள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேவர் ஆஃப் லேட் ஃபீ ஃபார் டிலே இன் ஃபர்னிஷிங் 3B ஃபார் டேக்ஸ் பீரியட் ஆஃப் மார்ச். அதாவது QRMPயில் இருக்கிறவங்க, நார்மல் GSTR 3B ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருமே, அதே போல் ஏப்ரல் 2021 இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு 60 நாள் வரைக்கும் லேட் ஃபீ கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 15 நாள் கொடுக்கப்பட்டது, ப்ளஸ் ஒரு 45 நாள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 15 நாள் இருக்குது. அதனால் இப்போ ஒரு 45 நாள் மொத்தமாக சேர்த்தா 60 நாள் வரைக்கும் லேட் ஃபீ கிடையாது. அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு 45 நாள் வரைக்கும் லேட் ஃபீ கிடையாது. மொத்தமாக இப்போது லேட் ஃபீ விஷயம் மார்ச் ரிட்டர்னுக்கு வந்து 60 நாள், ஒரிஜினல் டியூ டேட்லேருந்து 60 நாளும், ஏப்ரல் ரிட்டர்னுக்கு ஒரிஜினல் டியூ டேட்லேருந்து 45 நாள் வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரிஜினல் டியூ டேட்லேருந்து 45 நாள் வரைக்கும். இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்கு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 15 நாட்களுக்கு மேலே போகிற ஒவ்வொரு நாட்களுக்கும் 9%, ஏற்கனவே குறிப்பிட்ட அதே 9% இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனுடைய சம்மரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேட் ஃபீ அப்படின்ற விஷயம் 5 கோடிக்கு குறைவான வர்த்தகம் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே மே 1ஆம் தேதி அறிக்கப்பட்டது பிரகாரம் மார்ச் மாத ரிட்டனுக்கு நாம் ஜூன் 19 வரை தேதி குறிப்பிட்ட லேட் ஃபீ வேவர் இருந்தது. அதை வந்து இன்னொரு 30 நாள் சேர்த்து நமக்கு வந்து ஜூலை வரைக்குமா லேட் ஃபீ வேவர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏப்ரலுக்கு 45 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அடிஷ்னலாக. ஏப்ரல் ஒரிஜினல் டேட்லேருந்து
45 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அதே QRMP ஸ்கீமில் இருக்கிறது தான். அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு 15 நாளைக்குள்ளே பணம் கட்டிட்டா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு மேலே போனால் அந்த 9% இன்ட்ரெஸ்ட்டு QRMPயில் இருக்கிறது சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 60 நாள், மார்ச் மாதத்துக்கு 60 நாளும், ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் வரப்போகிறதில்ல, QRMP ஸ்கீமுக்கு ஏப்ரல் வரப்போகிறதில்ல. அதனால் மார்ச் மாதத்துக்கு 60 நாள் வரைக்கும் லேட் ஃபீ கிடையாது. அடுத்தது மே 2021 விஷயம். ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு கிடையாது சொல்லிட்டாங்க மே மாதத்துக்கு. அதே போல் QRMPயில் PMT 06 லேட்டாக ஃபஸ்ட்டு 15 நாள் லேட் பண்ணிங்கனாலும், மேனா நம்ம ஜூன் 20 இருக்கு இல்லையா, PMT 06னா ஜூன் 25. அதுக்கு மேலே போகிற 15 நாளைக்கு மேலே லேட் ஆச்சுன்னா 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மே மந்த் ரிட்டர்ன் ஜூன் மாதம் ஃபைல் பண்ணும்போது. வேவர் ஆஃப் லேட் ஃபீ ஃபார் டிலே இன் ஃபர்னிஷிங் 3B ஃபார் டாக்ஸ் பேயர் ஃபைலிங் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபார் 30 days. இப்போ மே மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 30 நாள் விஷயம். அப்போ மே மந்த் ரிட்டர்னு ஜூன் 20ன்றது இது ஜூலை மாதம் வரைக்கும் அது தேதி கொடுக்கப்படுகிறது. ஃபார் லார்ஜ் டாக்ஸ் பேயர்ஸ் 5 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் இருப்பவங்களுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னா, ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு அந்த 9% இன்ட்ரெஸ்ட்டும், அதுக்கப்புறமா வந்து டியூ டேட்டுக்கு அப்புறமா இருக்க ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. அது இப்போ மேக்கும் அதே விஷயம், மே ரிட்டர்னுக்கும் அது அப்ளை ஆகுன்றது சொல்கிறாங்க. அதே போல் வேவர் ஆஃப் லேட் ஃபீஸும் வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா, அது வந்து மே ரிட்டர்னுக்கும் அது அப்ளை ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது 5 கோடி மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்களுக்கு. சர்டன் COVID-19 ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட் ஆஃப் GSTR1 அண்ட் இஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி, அதுவும் இப்போ நமக்கு ஏப்ரலுக்கு கொடுக்கப்பட்டது போல் மேக்கும் அந்த 15 நாள் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட் ஆஃப் GSTR4, அது 2021 GSTR4 காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு அவங்களது 31 ஜூலை 2021 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ITC 04 இந்த ஜாப் ஒர்க்கில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு அவங்க லாஸ்ட் குவார்ட்டர் ஃபைல் பண்ணக்கூடிய ITC 04 அதனோட டியூ டேட்டை 30/6 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் நம்ம அந்த இன்புட் கிரெடிட் எடுப்பதற்கான ரூல் 36 சப் ரூல் 4, இது அந்த 5% கேப், அதை வந்து கியூமுலேட்டிவாக ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் முதல் சொல்லியிருந்தது, மார்ச் ஏப்ரலுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஏப்ரல் மே ஜூன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கையாளப்படும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ அந்த 2Aல அப்லோட் ஆகிருக்கிற விஷயம், 2Bல வந்திருக்க விஷயத்துக்கும் நம்ம எடுக்கிற விஷயத்துக்கும் உள்ள இந்த கேப்பிங் இப்போ நமக்கு தனித்தனியாக மாதத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 3 மாதத்துக்கு சேர்த்து பார்த்தா போதும். அலோயிங் ஃபைலிங் ஆஃப் கம்பெனிஸ் EVC, அதே போல் EVC வந்து ஆல்ரெடி 31 மே வரைக்கும் கொடுத்துருந்தது, இப்போ 31 ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ்க்கெலாம் EVC ஃபெசிலிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாமல் EVC மூலமாக ஃபைல் செய்வது ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி சொல்கிறப்போ, இது ஆல்ரெடி முடிவெடுத்த ஒரு விஷயம்தான், உங்களுக்கே தெரியும். அதாவது ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படும் GSTR 9Cயை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் கையெழுத்து அல்லாமல் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறை, அது வந்து செக்ஷன் 35(5) திருத்தத்தையும் 44 செக்ஷன் 44 அமெண்ட் பண்ணி திருத்தம் செய்யப்பட்ட ஃபைனான்ஸ் பில் ஆக்டில் நடைமுறைக்கு வந்த விஷயத்தை வந்து இப்போது இந்த ஃபைனான்ஷியல் இயர் 2021க்கே அப்ளை ஆகும். ஸோ இதன் மூலமாக சொல்லப்படுவது என்னவென்றால், இனிமேல் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் 5 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்களுக்கு, தற்போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்களுக்கு 9C ரெக்கன்சிலியேஷனுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. அதுக்கு பதில் இவங்க செல்ஃப் சர்டிஃபிகேஷனே போதும், டாக்ஸ் பேயருடைய செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போதும் அப்படின்றத
சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஃபைனான்ஸ் பில்ல ப்ரொப்போஸ் பண்ண ஒரு விஷயம்தான். ஆனுவல் ரிட்டர்ன் அந்த ஆப்ஷனல் விஷயமும் உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு கடந்த 3 வருடங்களாக தொடரப்பட்ட 2 கோடிக்கு குறைவாக வர்த்தகம் உள்ளவர்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஆப்ஷனல் என்று சொல்லப்பட்ட விஷயமும் இங்கே தொடருது இந்த 2021 வருஷத்துக்கும். இப்போ இந்த 2021 வருஷத்துக்கான ஆனுவல் ரிட்டர்ன் டியூ டேட் எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 31. அதனால இப்பவே முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தங்கள்லாம் சொல்லப்பட்டதால நாம் ஒவ்வொருத்தரும் இயல்பு நிலைக்கு திரும்புகிற பட்சத்தில் இந்த 2021க்கான ஆனுவல் ரிட்டர்ன் வேலைகளையும் எடுத்து அவ்வப்போது முடிச்சுறது நல்லது. ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் 9C இதுவும் அந்த 2 கோடியிலேருந்து 5 கோடிக்கா மாற்றப்பட்ட அந்த வரம்பு இந்த 2021 வருஷத்துக்கும் அது அப்ளை ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக பலமுறை பேசப்பட்டு வரும் இந்த ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் நெட் கேஷ் பேசிஸ், இதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அமெண்ட் பண்ணணுமோ அதை வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்டை வந்து 1 ஜூலை 2017 அப்ளை ஆகிறதுக்கான விஷயத்தை நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து GSTR 1(3)B இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஃபைலிங் நடைமுறைகளை எங்கெங்கே சட்டங்களில் எங்கெங்கே அமெண்ட்மெண்ட் வேணுமோ அதை டிஃபால்ட் ரிட்டர்னாக கருதுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணுன்றதும் சொல்லியிருக்காங்க. இதுதானுங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லக்கூடிய விஷயம். மேலும் நம்மளுடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் பட்சத்தில் இது டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்முடைய நேரடி காணொளி வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். நன்றி. இதுவரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்களுடைய சக தோழர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. கட்டாயமாக முழுவதுமாக பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.